டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு எக்ஸாமில் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸை சொல்யூஷனோட பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு எக்ஸாமில் 100 மார்க் எப்படி 90 மார்க் மேலே வாங்குறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவும், தமிழில் மற்றும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 25 கொஷின்ஸ்க்கும் தனித்தனி வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இந்த 3 வீடியோவுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்த கமெண்ட் பார்க்கலாம். ஆனந்த் அப்படின்றவர் வந்து ப்ளீஸ் போஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. மணிகண்டன் அப்படின்றவர் சார் ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இர்ஃபான் அப்படின்றவர் ஜி ப்ளீஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜிகே கொஷின் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருகப்பன் விஎன்ஏ அப்படின்றவர் தேங்க்யூ சார் அண்ட் ப்ளீஸ் அப்லோட் ரிமைனிங் 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருகன் ஆர்ஏஎம் அதாவது முருகன் ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா டியர் ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுக்காகவும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் பியில் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். 25 கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷினுக்கும் 25 மார்க், அதாவது ஒவ்வொரு மார்க். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 25 மார்க். கொஷின் நம்பர் 26 என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா, மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் ரயிலானது ஒரு பாலத்தை 1 நிமிடத்தில் கடக்கும். ரயிலின் நீளம் 450 மீட்டர் இருந்தால் அந்த பாலத்தின் நீளம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம்னா ரயிலோட நீளம் கொடுத்துருக்காங்க, பாலத்தோட நீளம் கொடுக்கல, அதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரயிலோட வேகம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரயில் கிடக்கும் நேரமும் கொடுத்துருக்காங்க. ரயில் கிடக்கும் நேரம் பார்த்தோம்னா 1 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ரயிலோட நீளம் 450 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேகம் 108 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 108 கிலோமீட்டர் பர் மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, ரயில் கிடக்கும் நேரம் ஈக்குவல் ரயிலின் நீளம் ப்ளஸ் பாலத்தின் நீளம் டிவைடட் பை ரயிலின் வேகம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பாலத்தோட நீளம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு நிமிடம், அதாவது கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்தோம்னா ரயில் கிடக்கும் நேரம் 1 நிமிடம். ஸோ ரயிலோட நீளம் 450 மீட்டர், பாலத்தோட நீளம் எக்ஸ்னு வச்சுக்கலாம். வேகம் பார்த்தோம்னா 108 கிலோமீட்டர் பர் மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிமிடத்துலேயும் இங்கே மணிலையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக 108 கிலோமீட்டர் மணி என்ன பண்ணுறோம்னா செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். 108 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா ஸோ இங்கே கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். 108 1000 கன்வெர்ட் பண்ணோம்னா மீட்டராக மாறிக்கும். ஸோ கீழே 60 நிமிடம் இன்ட்டு 60 செகண்ட் போட்டிருக்கோம். அதுதான் மணிக்கான கால்குலேஷன். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 1080 36 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 30ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 30 மீட்டர் பர் செகண்ட், இதுதான் 108 கிலோமீட்டர் பர் மணிக்கான சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 நிமிடம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 60 செகண்ட்ஸ். ஸோ 450 மீட்டர் அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ 108 கிலோமீட்டர் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த 30 வந்து 60 செகண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா 1800 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் 450 அப்படியே இருக்குது ப்ளஸ் எக்ஸ். ஸோ 1800 மைனஸ் 450, இந்த பக்கம் வந்தோம்னா மைனஸு ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 1800 வந்து 450 நம்ம மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் 1350. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ பாலத்தோட நீளம் பார்த்தோம்னா 1350. இதுதான் சரியான ஆன்சர். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இது மட்டும்தான். ரயில் கிடக்கும் நேரம் ஈக்குவல் ரயிலின் நீளம் ப்ளஸ் பாலத்தின் நீளம் டிவைட் பை ரயிலின் வேகம். இதுக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1350 மீட்டர்கள். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 27 உருளை வடிவ பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பிக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு முறை தண்ணீரின் அளவானது 2 மடங்காக அதிகரிக்கிறது. பாத்திரமானது முழுமையாக நிரம்ப
30 நிமிடங்கள் பிடிக்கும் என்றால் பாத்திரத்தில் கால் பகுதி நிரம்ப எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7.5 நிமிடங்கள், ஆப்ஷன் பி 15 நிமிடங்கள், ஆப்ஷன் சி 20 நிமிடங்கள், ஆப்ஷன் டி 25 நிமிடங்கள் சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 27. ஸோ பாத்திரம் வந்து உருளையுடைய பாத்திரம்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஒரு பாத்திரத்தில் முழுமையாக நம்புற 30 நிமிஷம் அப்படின்னு இவங்க ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. அதாவது கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. அதே போல் நமக்கு கால் பகுதி நிறைய எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் பார்த்தோம், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு முறை நீரானது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா பார்த்தோம்னா 30 நிமிஷத்துக்கு 100% நிறைஞ்சிருக்கும். ஸோ முழுசாக நிரம்பிக்குன்னா நம்ம 100% கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30வது நிமிஷத்தில் 100% இருக்கக்கூடிய அளவு 25 நிமிஷத்தில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 50% தான் இருந்திருக்கணும். அப்போ தான் 30வது நிமிஷத்தில் அது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 100%க்கு போயிருக்க முடியும். ஸோ அதே போல் 20வது நிமிஷத்தில் அது எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 25% தான் இருந்திருக்கணும். அப்போ தான் அது 25வது நிமிஷத்தில் 50% மாறிக்க முடியும். ஸோ 20வது நிமிஷத்தில் 25%, 25வது நிமிஷத்தில் 50%, 30வது நிமிஷத்தில் 100% இருந்திருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 20வது நிமிஷத்தில் பாத்திரம் வந்து கால் பங்கு நிறைஞ்சிருக்கும். அவங்க கேட்டிருக்க கேள்வி அதுதான். பாத்திரம் வந்து கால் பகுதி நிரம்ப எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பகுதி நிரம்ப 20 நிமிடம் எடுத்திருக்கும். ஆப்ஷன் சி இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் 28. ஒரு நபர் கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் பயணம் செய்து பின் மேற்கு திசையில் திரும்பி நிற்பதற்கு முன் 5 கிலோமீட்டர்கள் பயணம் செய்கிறார். அவர் குறுக்கு பாதையில் ஆரம்பித்த இடத்திலிருந்து அவர் எத்தனை கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நபர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. 12 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நின்று மறுபடியும் மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர் போகிறாரு. மறுபடியும் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ அவர் இப்போ நிற்கிற இடத்துக்கும் அவர் ஆரம்பித்த இடத்துக்கும் ஒரு குறுக்கு பாதை அமைந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பார் அப்படின்றத நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாப்படி கிழக்கு திசை வந்து 12 கிலோமீட்டர், மறுபடியும் அவர் மேற்கு திசை நோக்கி போனது வந்து 5 கிலோமீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பித்தாகரஸ் தேற்றப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அடிப்பக்கமாக வச்சுக்கலாம். 12 கிலோமீட்டர் அடிப்பக்கமாகவும் 5 கிலோமீட்டர் எதிர்ப்பக்கமாகவும் நம்ம கண்டுபிடிக்க வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸை வந்து கர்ணம் வேல்யூவாக வச்சுக்கலாம். ஸோ பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயர். இதுதான் அதாவது எதிர்ப்பக்கம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர். இது வந்து ரூட்டில். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணணும். அதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் அடிப்பக்கம் 12 அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அதே போல் எதிர்ப்பக்கம் 5 அதையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரூட்டில் 144 ப்ளஸ் 25. ஸோ இது ரூட்டில் ஆட் பண்ணோம்னா ரூட் 169. இதுக்கு வந்து வர்க்கமூலம் எடுத்தோம்னா 13 × 13. ஸோ ஒரு வேல்யூ வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 13. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 13 கிலோமீட்டர். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 13 கிலோமீட்டர். ஒரு குறுக்கு பாதையில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார். இதுதான் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 13 கிலோமீட்டர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. கொடுத்துருக்க கேள்வி என்ன பார்த்தோம்னா நேர்கோண முக்கோணத்தில் அடி 8 மீட்டர்கள், உயரம் 6 மீட்டர்கள். அந்த முக்கோணத்தின் பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 54 சதுர மீட்டர்கள், ஆப்ஷன் பி 48 சதுர மீட்டர்கள், ஆப்ஷன் சி 36 சதுர மீட்டர்கள், ஆப்ஷன் டி 24 சதுர மீட்டர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டா படி அடிப்பக்கம் 8 மீட்டர், உயரம் வந்து 6 மீட்டர். அதாவது அடிப்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர், உயரம் ஹச் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ ஒரு நேர்கோண முக்கோணத்துக்கான ஃபார்முலான்னு பார்த்தோம்னா half BH. ஸோ 1/2 இன்ட்டு பியோட வேல்யூ 8 சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஹச்சோட வேல்யூ 6 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24 சதுர மீட்டர். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா முக்கோணத்தின் பரப்பளவு 24 சதுர மீட்டர். ஆப்ஷன் டி.
24 சதுர மீட்டர். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 30. இவற்றில் 7/10 இருந்து 9/20 கழித்தால் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7/10 இருந்து 9/20 கழித்தல் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க வேல்யூ 7/10. இது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ 1/10, ஆப்ஷன் பி 1/5, ஆப்ஷன் சி 1/4, ஆப்ஷன் டி 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா 7/10 இருந்து 9/20 கழிக்கணும். ஸோ டினாமினேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 10, 20 இருக்கு. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 10க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வந்து 20. ஸோ 10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம 20ன்னு கொண்டு வர முடியும். ஸோ கீழே எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே வேல்யூவில் மேலே இருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே 10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதே போல் 7ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் ஏற்கனவே கொடுத்துருக்க வேல்யூ 9/20 அப்படி வச்சுக்கிறோம். ஸோ 7 × 2 14, 10 × 2 20, மைனஸ் 9/20. ஸோ டினாமினேட்டர் கீழே 20 காமனாக இருக்குது, 20 எடுத்துக்கிறோம். அடுத்தது மேலே இருக்க வேல்யூ 14 மைனஸ் 9 அது எழுதுகிறோம். 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5. ஸோ 5/20. ஸோ வேல்யூ பார்த்தோம்னா 1/4. இது சிம்பிளை பண்ணால் 1/4 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1/4. ஆப்ஷன் சி 1/4. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 31. ஒரு மிதிவண்டி ஓட்டுநர் 10 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறார். அவர் தனது பயணத்தில் பாதி தூரத்தை 3/5 மடங்கு பங்கு நேரத்தில் கடந்தார் என்றால், மீதி உள்ள நேரத்தில் அவர் எஞ்சிய தூரத்தை கடக்க வேண்டும் என்றால் அவரது வேகம் எவ்வளவு கிலோமீட்டர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மணிக்கு 14 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி மணிக்கு 12 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி மணிக்கு 10 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி மணிக்கு 8 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டா படி பார்த்தோம்னா டோட்டல் டைம் பார்த்தோம்னா 10 மணி நேரம். அவர் கடக்க தூரம் பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாதி தூரம், அதாவது அவர் 40 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 3/5 மடங்கு, அதாவது பங்கு நேரத்தில் கிடைக்கிறார். அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்தில் 3/5 அந்த நேரத்துக்குள்ள 40 கிலோமீட்டரை அவர் கடந்துடுறாரு. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 3/5 × 10, அதாவது டோட்டல் டைம் வந்து 10 மணி நேரம் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 × 2 6, 6 மணி நேரம். அதாவது 6 மணி நேரத்தில், முதல் 6 மணி நேரத்தில் அவர் 40 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிடுறாரு. இதுதான் கொடுக்கப்பட்ட டேட்டாவில் தான் நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய டைமில் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் கிடக்குன்னு பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர் கிடக்கணும். ஏன்னா ஏற்கனவே 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டாரு. டோட்டல் கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர். மீதி அவர் கடக்க வேண்டியது 40 கிலோமீட்டர். டோட்டல் டைம் வந்து 10 மணி நேரம். இப்போ அவர் கிராஸ் பண்ணது 6 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டாரு. மீதி இருக்கக்கூடியது 4 மணி நேரம் தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 மணி நேரத்தில் அவர் 40 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர் 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர் 10 கிலோமீட்டர் கடக்க வேண்டும். இதுதான் ஆன்சர். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் போனால் மீதம் இருக்கக்கூடிய தூரத்தை கடந்துடலாம். ஸோ ஆப்ஷன் சி மணிக்கு 10 கிலோமீட்டர் தூரம். இதுதான் சரியான விடை. அடுத்தது கொஷின் நம்பர் 32. வரைபடத்தில் 1 இன்ச் என்பது 20 மைல்களை குறிக்கும். 2 நகரங்களுக்கான இடைப்பட்ட தூரம் 6.5 இன்ச் என்றால் 2 நகரங்களுக்குமான உண்மையான இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 208 கிலோமீட்டர்கள், ஆப்ஷன் பி 160 கிலோமீட்டர்கள், ஆப்ஷன் சி 216 கிலோமீட்டர்கள், ஆப்ஷன் டி 224 கிலோமீட்டர்கள் சொல்லியிருக்காங்க. வரைபடத்தில் 1 இன்ச் அப்படின்றது 20 மைல்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2 நகருக்கு இடைப்பட்ட தூரமும் 6.5 இன்ச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்ச்சிலேருந்து மைலுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா அதாவது தூரம் வந்து 6.5. ஸோ ஒவ்வொரு இன்ச்சும் 20 மைல் மல்டிப்ளை பண்ணோம்னா 130 மைல் கிடைக்குது. ஸோ 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 130 மைல் கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஆனால் அவங்க என்ன
கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா எல்லாமே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 208 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டர், 216 கிலோமீட்டர், 224 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலில் ஆன்சரே கிடையாது. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 130 மைலை வந்து நம்ம கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 130 மைலை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு மைலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியணும். ஸோ ஒரு மைல் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர் தான் ஒரு மைல். ஸோ இப்போ கிலோமீட்டரில் பார்த்தோம்னா 130 இன்ட்டு 1.6, இது வந்து கிலோமீட்டர் கன்வர்ஷன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 208 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ 208 கிலோமீட்டர் தான் சரியான விடை. ஸோ 2 நாளுக்கு இடைப்பட்ட உண்மையான தூரம் என்னன்னு பார்த்தோம்னா 208 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு நபர், அதாவது 33வது கேள்வி, ஒரு நபர் தனது மிதிவண்டியை 1220 ரூபாய்க்கு விற்றார். அதில் அவருக்கு 10% நட்டம் ஏற்பட்டது. அவர் 10% லாபம் பெற எவ்வளவு ரூபாய்க்கு அந்த மிதிவண்டியை விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரூபாய் 1800, ஆப்ஷன் பி 1980, ஆப்ஷன் சி ரூபாய் 2040, ஆப்ஷன் டி 2160 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம்னா விற்ற விலை கொடுத்துருக்காங்க, நஷ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது நஷ்டத்தோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணலான்னா, ஒரு மிதிவண்டியோட விலை, அதாவது அந்த பொருளோட அடக்க விலை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். மிதிவண்டி விலை, அதாவது பொருளின் அடக்க விலை ஈக்குவல் டு, இது வந்து ஃபார்முலா, அடக்க விலை ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நஷ்டம் இன்ட்டு விற்ற விலை. ஸோ இதை அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 100/100 மைனஸ் நஷ்டத்தோட வேல்யூ 10%. ஸோ 10 போட்டுக்கிறோம். அடுத்தது விற்ற விலை வந்து 1620, அதையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்தது 100/100 மைனஸ் 10 பார்த்தோம்னா 90 இன்ட்டு விற்ற விலையை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ 90 1620 கிராஸ் பண்ணோம்னா வேல்யூ வந்து 18 வருது. ஸோ 18 இன்ட்டு 100 பார்த்தோம்னா 1800. ஸோ பொருளோட அடக்க விலை பார்த்தோம்னா 1800 ரூபா, அதாவது மிதிவண்டியோட அடக்க விலை. இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸு. இதுலேருந்து அவர் 10% லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து 10% லாபம் வேணும்னா அவர் எவ்வளோ ரேட்டுக்கு விற்றுருக்கணும் அப்படின்றத நம்மளோட கேள்வி. 10% லாபம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1800 ரூபாவில் 1%ன்றது 18 ரூபா. அதே போல் 10% வந்து 180 ரூபா. இது எப்படின்னா, 1%னா நீங்கள் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே போல் 10%னா 1 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிடும், பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிடும். ஸோ 1800ல் 10% அப்படின்றது அதாவது 1800ல் 10% என்பது 180 ரூபா. ஸோ விற்க வேண்டிய விலை என்னென்னு பார்த்தோம், அதாவது 10% லாபம் வச்சு விற்க வேண்டிய விலை என்னென்னு பார்த்தோம்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ளஸ்ஸு அந்த 10%க்கான வேல்யூ. ஸோ 1800 ப்ளஸ் 180 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1980 ரூபா. சரிங்களா? ஸோ 10% லாபம் வச்சு அவர் விற்க வேண்டிய விலை பார்த்தோம்னா 1980 ரூபா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் நம்பர் 34. 100 மாணவர்கள் இருக்கும் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் கணக்கில் தேர்ச்சி பெற்றனர், 70 மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றனர், 5 மாணவர்கள் கணக்கு மற்றும் ஆங்கிலம் 2 பாடங்களும் தேர்ச்சி பெறவில்லை. அப்படி என்றால் எத்தனை மாணவர்கள் 2 பாடங்களும் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டேட்டா பார்த்தோம்னா டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர். அதில் கணக்கில் தேர்ச்சி பெற்றவங்க 50 பேர், ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவங்க 70 பேர்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதவர்கள், அதாவது ஃபெயிலானவங்க 5 பேர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த வகுப்பில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து 100 பேர் இருக்காங்க, அதில் 5 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ இதுலேருந்து பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 95 பேர். இவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, 5 பேர் ஃபெயில் ஆனவங்க. சரிங்களா? ஸோ இப்போ கணிதம் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவங்களை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, டோட்டலாக கிளாஸில் பாஸ் ஆனவங்க ஈக்குவல் டு மேக்ஸு இங்கிலீஷில் ரெண்டுலேயும் பாஸ் ஆனவங்க மைனஸ், அதாவது மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 50 பேர் ப்ளஸ்ஸு இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனால் 70 பேர் மைனஸ்
மேக்ஸ் மற்றும் கணிதம் இரண்டிலும் சேர்ந்து பாஸ் ஆனவங்க இவங்களை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 95 ஈக்குவல் 50 + 70 120 மைனஸ் எக்ஸோட வேல்யூ. ஸோ 95 இந்த 120 இந்த பக்கம் வந்தோம்னா -120. ஸோ இது மைனஸ் வேல்யூ -x. ஸோ -25 ஈக்குவல் -x. ஸோ x ஈக்குவல் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா x ஈக்குவல் 25. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ மொத்த மாணவர்களில் 25 மாணவர்கள் கணிதம் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். இந்த வகையில் இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 34க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 24, அதாவது 25, ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஷின் நம்பர் 35. ஒரு நபர் ஒரு மோட்டார் வண்டியை 20% நட்டத்திற்கு விட்டார். அவர் வண்டியை விற்ற விலை 24,000 ரூபாய் எனில் அந்த மோட்டார் வண்டியின் அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 28,800 ரூபாய், ஆப்ஷன் பி ரூபாய் 19,200, ஆப்ஷன் சி ரூபாய் 30,000, ஆப்ஷன் டி ரூபாய் 22,600. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம்னா பொருளோட அடக்க விலை கால்குலேட் பண்ணலாம். இதுக்கான ஃபார்முலா முன்னையே 33வது கொஸ்டினில் பார்த்துருந்தோம். பொருளின் அடக்க விலை 100/100 மைனஸ் நஷ்ட விலை, அதாவது நஷ்டம் இன்ட்டு விற்ற விலை. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 100/100 மைனஸ் நஷ்டத்தோட வேல்யூ 20 போட்டுக்கிறோம். ஸோ விற்ற விலை 24,000 ரூபாய், அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ 100/100 மைனஸ் 20 பார்த்தோம்னா 80, அந்த வேல்யூ போட்டுக்கிறோம். ஸோ 24,000. ஸோ 0 கேன்சல் பண்ணுறோம். 8 24 கேன்சல் பண்ணால் 3. ஸோ 3,000 இன்ட்டு 100. ஸோ டோட்டல் கால்குலேஷன் பார்த்தோம்னா 30,000 வருது. வண்டியோட விலை பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 30,000 ரூபாய். இதுதான் சரியான விடை. ஸோ பொருளோட அடக்க விலை பார்த்தோம்னா 30,000 ரூபாய், ஆப்ஷன் சி இதுதான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 26லேருந்து 35 வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம 10 கொஷின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்களை பற்றி அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.